ரொம்ப சிம்பிளா, நீட்டா, அழகா பார்க்கறதுக்கு பார்டர் கரைய வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணலாங்களா? அதுக்கு நான் வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சாரீ வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான். அதனால வந்து பார்டர் கரை மட்டும் தான் இருக்குது நமக்கு வந்து. அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். பாட் நெக் தான் வந்து கொடுத்துருக்கேன். பாட் நெக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வர பார்டர் வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்கேலப் வர மாதிரி அதோட வந்து லேஸ் வச்சு தான் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்குது. ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஜாயின் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஸ்க்கு தகுந்த மாதிரி பார்டர் வந்து எங்கெங்கே ஜாயின் போடணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாயின் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் அளவில் கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு அந்த பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரீ கிளாத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நெக்கை சுற்றி வைக்கிறதுக்கு சின்னதாக வந்து பூ மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நெக் லைனுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த இடத்துலையும் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து அதுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் வந்து இந்த ஸ்கேலப்லேயும் ஒரு லைன் லேஸ் ஒர்க் கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மேலே மட்டும் அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நெக்கில் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து அந்த கழுத்து வந்து அகலமாகாமல் கரெக்டாக வந்து இந்த ஷேப்லேயே வந்து உட்காரும். அதுக்காக தான் இப்போ சுற்றியும் அவுட்ரு எல்லாமே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணினதுக்கு அப்புறமேலும் இந்த ஸ்கேலப்க்கு வெளியில் வருது இல்லைங்களா, அந்த கிளாத்து சேம் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்து அந்த கிளாத்தில் வந்து நான் வந்து த்ரெட் ஒர்க்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனாக வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு அந்த ஸ்கேலப்போட சென்டர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைன் ஒர்க் வர மாதிரி வந்து போட்டுட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பி இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பைப்பிங் கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தைச்சி திருப்புறது சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வச்சு அப்படியே நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா இது மேலே நம்ம ஒரு லைன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங் மாதிரி மட்டும் தெரிகிற மாதிரி வந்து விட்டுட்டு அப்புறம் அந்த பூ வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டிங் ஆகிற மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.